எம்எம் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சிறப்பு கூட்டத்திற்கு நம்முடைய விழாவாகட்டும் மாதாந்திர கூட்டமாகட்டும் எல்லா வகையிலுமே முதல் பேச்சாளர் அப்படின்னா நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவில் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் பாடலும் பாவங்களும் விளக்கங்களும் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் சிறப்புரை ஆற்றினார். அதனுடைய தொடர்ச்சியாக விழா முடிந்து முதல் கூட்டம் 67வது மாதாந்திர கூட்டம். இந்த கூட்டத்திற்கு முதல் பேச்சாளராக எங்கள் அறிவித்தினுடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் உங்களுடைய கரகோஷத்துடன் பேச வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாத்ராத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மாதந்தோறும் இச்சங்க கூட்டத்திற்கு தவறாமல் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் வர இருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் வந்து கொண்டே இருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் இல்லை வரலாமா வீட்டிலேயுமே இருந்து கொள்ளலாமா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் காண வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள், தலைவர் சொன்னது போல. அதனால் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் வாதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார். பாரினில் உதித்த ஜாதகருக்கு ராசி 12க்குள்ளே சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியினன் ராகு கேது கருணாய் உற்ற பலனை தான் தாரணியில் உள்ளவருக்கு தன்மையாக எடுத்து கூறுவாயேனா. அவரும் 9 கிரகங்களை சொன்னார், இவரும் 9 கிரகங்களை சொன்னார். அதில் கடைசியாக சொன்னார், தாரணியில் உள்ளோருக்கு கிரகத்தின் தன்மையை அறிந்து தன்மையாய் எடுத்து கூறுவாயாக. அதாவது கிரக பலத்தை ஆய்வு செய்து அதனுடைய நன்மை தீமைகளை எடுத்து சொல்வாய் என்று சொன்னார். சரி, அதுபடி ஒரு ஜாதகத்திலே எப்பொழுதும் பேசினாலும் 3 தலைப்புகளிலே இப்பொழுது பேசுகிறேன். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த ஜாதகத்திலே சந்திரன் செவ்வாய் கேது இந்த சேர்க்கை இருக்கிறது என்று பாருங்கள். இந்த சேர்க்கை உள்ளவர்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலும் இவர்களுக்கு திருமணத்திலே விருப்பம் குறைவாக இருக்கும். அவர்கள் இழுத்து பிடித்து தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக ஒரு ஜாதகத்திலே சூரியன், இது சூரியனில் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகம் பார்க்கலாங்க. இவங்க கொஞ்சம் மதன்னு இருப்பாங்க. எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அவர்களை தூண்டிவிட்டால் தான் அந்த செயலை செய்வார்கள். இது இரண்டாவது காரணம். அவங்களுடைய நிலை அவ்வாறு தான் இருக்கும்.
மூன்றாவதாக அதே சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், இவங்க இந்த 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஆளு கொஞ்சம் வில்லங்கமான பார்ட்டி. அதில் அந்த விஷயத்தில் அதில் இந்த இவங்க 7ஆம் வீட்டில் இருந்துட்டாலும் சரி, இவளுடைய நடத்தைக்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, கையெழுத்து போட்டுக்க முடியாது. பையன் நல்ல பையன் அப்படி இப்படின்லாம். அது அதே கிரக சேர்க்கையோடு குரு சேர்த்துட்டாருன்னு வச்சுக்க, சிறந்த யோகத்தை கொடுத்து விடுகிறார். சரி, இது அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்திலே குருவும் கேது இணைந்து எந்த இடத்தில் இருந்தாலும் சரிங்க, அவர்கள் காலதாமதம் திருமணம் செய்து கொள்வது சிறந்தது. இல்லைட்டா பிரச்சனை. நிச்சயமாக காலதாமத திருமணம் தான் நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த கேள யோகம், அந்த யோகம் எல்லாம் சொல்லுவாங்க, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அது எப்போ வரும், என்ன வருது. அதாவது குருவும் கேது சேர்ந்திருந்தால் கோடீஸ்வர யோகம். அது எந்த காலகட்டத்தில் வருவாங்க என்பது அந்த திசாபுத்தியை பார்த்துங்க. அதுக்கு விளக்கம் பின்னாடி சொல்கிறோம். அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்தில் குரு 3ஆம் இடத்தில் இருந்தார்னு வச்சுங்க, 3ஆம் இடத்தில் குரு இருந்து 3ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிட்டார்னு வச்சுக்க, இவர் தம்பியை ஏமாற்றுவதில் கைதேர்ந்தவராக இருப்பார். அண்ணன் தம்பி ஏமாற்றிடுவார், தம்பியா பெரும்பாலும். ஒரு ஜாதகத்திலே 2 குடையவனும் 9 குடையவரும் சேர்ந்து 11இல் இருந்து விட்டால் 30 வயசுக்கு உள்ள திருமணம் பண்ணானா அவனுக்கு தாரம் 2ஆக அமையும். 29க்கு மேலே போச்சுன்னா சரியாக இருப்பான். அதே போல் 7 குடையவன் கலஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் கூடி கேந்திர திரிகோணங்களில் அமைந்து விட்டால் வேறு சொல்றது தவிர்க்க முடியாது. அதான் சொன்னார், கொல்லும் லாபாதிபதி கலத்திராதிபதி கூடினாலும் கேந்திர திரிகோணத்தில் இருந்துவிட்டால் உள்ள விவாகம் 3 உரைத்தார் மேலோர் என்று சொன்னார். அதனால் இந்த லாபாதிபதியும் கலத்திராதிபதியும் கூடி எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்துக்கிட்டாலும் சரிங்க. அது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எந்த ஜாதகமாக இருந்தாலும் இருக்கும். அடுத்தது ஒரு ஜாதகத்திலே அஷ்டமாதிபதியினுடைய திசை நடந்தால் அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானப்பட்டே தீரணும். அது அந்த கிரகத்தினுடைய காரக தத்துவத்தை உணர்ந்து பாருங்க. அதே போல் வம்பு வழக்கு நோய், ஏதாவது ஒரு நோய் அவனை தொற்றிக்கிட்டே இருக்கும், அது பிரச்சனை உண்டு பண்ணும். அஷ்டமாதிபதி அட்டமத்திலே இருந்து திசை நடத்தினால் கொஞ்ச காலம் வெளியூர் சென்று ஏதாவது பண்ணிட்டு திருப்பி வந்துடுவான். அதவே அஷ்டமாதிபதி 4இல் இருந்து திசை நடத்தினால் பிறந்த இடத்தை விட்டு வேறூர் சென்று தொழில் செய்தால் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும், நல்லா சிறப்பாக வந்துடுவான். அதே சமயத்தில் ஒரு சுபகிரகம் பார்த்தால் பூர்வீக ஊரிலே தான் அவன் எல்லா சொத்தையும் வாங்கி போடுவான். ஒரு ஜாதகத்திலே 6ஆம் இடத்து அதிபதியினுடைய திசை நடக்குன்னு வச்சுங்க, ஒன்று கடங்காரன், இல்லை நோய். அவன் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதியுடைய திசை நடக்க ஆரம்பித்தான், அவன் கடன் வாங்கிட்டான்னு வச்சுக்க, அந்த தோஷம் கழியும். கடன் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னானா கடன் தானாக வந்துடும், அல்லது தொழிலில் இழப்பை சந்திப்பான், அல்லது வம்பு வழக்கம் சேரும். அல்லது 6ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அவன் ஏதாவது ஒரு அந்த நட்சத்திரத்து அதிபதி யாரோ அந்த அவனுடைய நோயை இவன் சந்திப்பான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆகவே 6ஆம் இடத்து அதிபதியை
அதே சமயத்தில் இந்த 6ஆம் இடத்ததிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்துவிட்டால் அரசு சம்பந்தமான யோகங்களை அவர் பெறுவார். சரி, இது ரெட்டெழுப்பு ஜோதிடம். கடந்த 2 மாதங்களாக நட்சத்திரத்தை பற்றி சில செய்திகளை சொல்லிட்டு வந்தோம். ஒரு நட்சத்திரத்தினுடைய திசையிலே அவர் என்னென்ன நன்மைகளை பெறுவார் என்று. முதலாவதாக சனி ராகு என்ற 2 நட்சத்திரங்களை எடுத்துக்கிட்டான். இந்த சனி ராகு என்ற 2 நட்சத்திரங்களிலே 2 கிரகங்களும் திசை நடத்தினால் அந்த 2 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன நட்பு, என்ன நன்மை, என்ன தீமை என்று சொன்னோம். அதே போல செவ்வாய் கேது திசை, செவ்வாய் கேது எந்த நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தினால் என்னென்ன பலனை கொடுக்கும் என்பதை சொல்லிட்டோம். அடுத்தப்பல இன்றைக்கு சிறிது சில கருத்துக்களை அதை பற்றி சொல்ல இருக்கிறான். முதலாவதாக சூரியனும் சந்திரனும். இப்போ ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை நடக்கிறது அல்லது சந்திர திசை நடக்கிறது. அந்த சூரிய திசை சந்திர திசை என்ன பலனை எப்படி இருந்தால் பலன் தருவார்கள் என்பதை பார்ப்போம். இந்த சூரிய சந்திரர்கள் சுபலுடைய நட்சத்திரத்தில் இருந்தால், சுபலுடைய நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினால் அந்த சுபர்களும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் சிறப்பான கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்று அவர்கள் திசை, அதாவது நட்சத்திர நாயகர்கள் இருந்தால் நல்ல பலனை தருவார்கள். உதாரணமாக அரசரால், அதாவது அரச யோகம் அவருக்கு வாய்க்கும். கல்வியால் ஜீவனம் மேல்படும். படிப்படியாக அவருடைய வாழ்க்கை தரம் உயரும். வீட்டிலே நல்ல காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புண்டு. பல வகையிலும் மேன்மையான பலன்கள் அவ்வாறு இருந்து திசை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். ஒன்றாச்சா? சரி, அவங்க பாவ கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினால் என்ன பலன் பார்ப்போம். இந்த சூரியன் சந்திரனாகிய திசாநாதர்கள் பாவ கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தினால் அந்த பாவ கிரகங்கள் லக்னத்திற்கு 3, 8, 11, 12க்கு உடையவர்களாக இருந்தாலும் அல்லது இவர்கள் 3, 8, 11, 12 இந்த இடங்களில் இருந்தால் அந்த திசை நடக்கின்ற பொழுது, அதாவது சூரிய சந்திர திசை நடக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்திலிருந்து பாவக்கிரகங்களினுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது கண்டிப்பாக தீமையான பலனை அனுபவிப்பார்கள். அப்போ தீமையான பலன்கள் முதல் 5 பலன் சொன்னோம். அதற்கு நன்மையான பலன்கள் என்ன சொன்னால் அரசரால் லாபம் என்று சொன்னோம், அரச யோகம் என்று சொன்னார். அப்படியே இது தலைகீழாக மாறிவிடும். அரசரால் நஷ்டத்தை சந்திப்பார். 1. இரண்டாவதாக படிப்படியாக இவருடைய வியாபாரம் நஷ்டம் அடையும். வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தடைபட்டு போகும். கல்வியால் ஜீவனம் பலப்படும் என்று முன்னாடி சொன்னோம். ஆனால் இங்கே தடை ஏற்படும். அவ்வளவுதாங்க. சரி, ஒரு உதாரணம் பார்ப்போம். அந்த ஜாதகர் சூரியனும் சந்திரனும் சனி பாம்புகளின் நட்சத்திரங்களாகிய, அதாவது இங்கே பாம்பு என்றால் ராகத்தான் எடுத்துக்கணும், சனி பாம்புகளின் நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தினால் இந்த சனி பாம்புகள் அந்த ஜாதகத்திலே 3, 6, 8, 11, 12ஆம் இடங்களில் இருந்தாலும் அல்லது 3, 6, 8, 11, 12ஆம் ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் இந்த சூரிய திசை சந்திர திசை அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை
தந்தே தீரும். அப்ப இன்னும் சொல்ல போனால் இந்த 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் அவர்கள் பெற்றிருந்தால், இந்த நட்சத்திரத்தின் அதிபர்கள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர் நோய்க்கு அதிகப்படியான செலவு செய்வார். அதான் சொன்னாங்க, முடம், காமாலை, சன்னி, பைத்தியம், குட்டம், நீர்க்குட்டம், பசாசு பிடி, படர், வளைவு, வாதம், குருவாதம், இந்த நோய்கள் சனி சம்பந்தமான நோய்களும் ராகு சம்பந்தமான நோய்களும், சனியினுடைய நோய்களான சிரநோவு, காந்தல், எரிவு, கடுப்பு, உச்சிரம், நேத்திர ரோகம், இவைகளெல்லாம் அந்த திசையில் கண்டிப்பாக இவற்றில் ஒன்றே அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். ஒன்று. அதுக்கப்புறம் இதே திசாநாதர்கள், சரி சார், சனி திசையில், அதாவது சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் ராகுகளினுடைய திசை நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் அவர்கள் லக்கணத்திற்கோ அல்லது ஆதிபத்தியத்திலோ அவ்வாறு இருந்தால் தானே சொல்கிறீங்க. இவர்கள் ஆட்சி பெற்று நட்பு பெற்று கேந்திரத்திலிருந்து திரிகோணத்தில் இருந்து திசை நடத்தினால் என்ன? இப்போ சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து சூரியன் திசை நடத்துகிறார். இந்த சனியானவர் கெட்டு போயிருந்தால்தான் இந்த பலன். இதுவே இந்த சனியானது கேந்திரத்தில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் ஒரு உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த பலன்கள் அப்படியே மாறிவிடும். இந்த பலனில் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு இந்த பலன் தீய பலன் நல்ல பலனாக மாறி ஒரு 25 விழுக்காடு நன்மையான பலனை கிடைக்கும். சிறிது காலம் இவர் வெளியூர் சென்று அங்கே பொருளை ஈட்டிக்கொண்டு இங்கே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏற்படும். இது அந்த சனி ராகு நட்சத்திரத்தினுடைய கால்களிலிருந்து இந்த சூரியன் சந்திரன் திசை நடத்தினால் அதற்குரிய பலன் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல குரு புதன் இவர்களுடைய நட்சத்திரங்களிலிருந்து திசை நடத்தினால் என்ன பலன் பார்ப்போம். இந்த திசாநாதர்களாகிய சூரியனும் சந்திரனும் குரு புதன் என்ற இந்த 2 சுபகிரகங்களுடைய நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தி இந்த 2 சுபகிரகங்களிலும் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சிறப்பான பலன். அதை போல இந்த திசாநாதர்களாகிய சூரிய சந்திரர்களுக்கு 6, 8 இவர்கள் வரக்கூடாது. 6, 8 வந்தால் அந்த பலன் முழு பலன் கிடைக்காது. 6, 8 இல்லாமல் இவர்களும் கேந்திர திரிகோணத்தில் இருந்துவிட்டால் நல்ல சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றம், அதாவது படிப்படியாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான அந்த சூழ்நிலை ஏற்படும். உடம்பில் நோய் இருந்தாலும் அந்த நோயினுடைய தன்மையானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் இவருடைய நட்பானது மேன்மேலும் வளரும். இவர் எடுத்த காரியங்களெல்லாம் படிப்படியாக வெற்றி கிட்டும். சரி, 2 கலந்திருந்தது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய பலன் பாதி பலன் அவ்வாறே மங்கிவிடும். சரி, அதே போல் சுக்கிரனுக்கு எடுத்துங்க, அதே போல் செவ்வாய்க்கும் கேதுக்கும் எடுத்துங்க. இவ்வாறு பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இது 100க்கு 90 விழுக்காடு சரியாகவே இருக்கும். நீ எதை எங்கே வேணாலும் செக்கப் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு திசை பாருங்கள், என்ன திசை நடத்துன்னு பாருங்கள், அல்லது என்ன புத்தி நடத்துக்குது பாருங்கள். புத்திநாதன் யாருடைய நட்சத்திரத்திற்கு கால்கள் இருக்காருன்னு பாருங்கள். அந்த புத்திநாதனுக்கு கால் கொடுத்த நட்சத்திரமானது லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது அல்லது லக்கணத்துக்கு எந்த இடத்தில் இருக்குன்னு பாருங்கள், சரியாக வரும். இதில் கொஞ்சம் கூட மாறாது. சரி, இதை முடிச்சிடலாம். அடுத்ததாக இந்த 2ஆம் இடத்தை பற்றி சில செய்திகள் சொல்லலான் இருக்கோம். பொதும்பாலும் 2ஆம் இடம் என்றால் தனம், குடும்பம், அதுதான் நமக்கு வர்றது. சரி, இந்த 2ஆம் இடத்தை செல்வம் தான் சொல்வோம். அதனால தான் சொன்னார் ஒரு பாடல், அருமையான பாடல். நாடெல்லாம் சென்னல் விளையினும், நதிகளெல்லாம் நவமணிகள் கொளிக்கினும், காடெல்லாம் ஆடையை காக்கினும்,
ககனமே மும்மாறி பொழியினும் ஆடல் புரியும் அம்பலவாணன் அவர் அவருக்கு அமைத்ததன்றி வீடெல்லாம் புரண்டு உருண்டு புரண்டு அழுதாலும் விதிக்கு மேல் வாராது தங்கமேனார். இந்த பாடலானது என் மனதை மிகவும் கமர்ந்தது. அதை தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, நீ எவ்வளோதான் விளக்கெண்ணெயை தடவிக்கிட்டு வீதியில் பிறண்டாலும் உனக்கு ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னா தான். அப்போ இதை கொச்சையாக சொன்னார்கள், பழமொழியாக. அது அந்த பாடல் சொன்னாருங்க, வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுதாலும் விதிக்கு மேல் வராது தங்கமேனாரு. அப்போ விதி, நீ பிறக்கின்ற பொழுதே நீ இன்னென்ன காலங்களில் இன்னென்ன பலன்களை அனுபவிப்பாய் என்பதுதான் விதி. அதை தான் நான் சொன்னேன். உனக்கு இரண்டாம் அதிபதியினுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இரண்டாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கேந்திர கோணத்தில் இருந்தாலும் சரி, 10ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த இடங்களில் இருந்து அந்த இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் அதிபதி திசை நடத்தினால் நல்ல பலன், காசு வருமானம் வரும். இல்லை அந்த இரண்டாம் அதிபதி 6, 8, 12க்கு போய் அந்த 6, 8, 12 ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அவர்கள் நீசம் பகை அவர்களும் 6, 8, 12க்கு போயிட்டாங்கன்னா நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணினாலும் உனக்கு காசு வராது. நீ வீட்டில் இருக்க காசை தான் செலவு பண்ணுவேன். அதான் அழகான ஒரு பாட்டு சொன்னாங்க, கவசியங்க சொன்னாங்களே, சொன்னதோர் 12, 6, 8, 12 சொன்னதோர் 12, 6, 8, 12 அன்னவன் மன்னவன் தானும் 6, 8, 12 நிற்க பன்னெடும் பிதுர்வர்க்கத்தார் பாட்டன்மார் பூவி செல்வம் யாவும் இன்னவன் பட்ட கடனுக்கு ஈடாக போகும் என்று சொன்னார். சொன்னதோர் 12, 6, 8, 12 துகளில்லா தனத்தில் மேகவ. இந்த பாட்டு பாடுங்க. 6, 8, 12 இரண்டாம் இடத்தில் நின்று அன்னவன் மன்னன் தானாக இரண்டாம் இடத்து அதிபதியும் 6, 8, 12 போயிட்டாங்க. அப்படி போயிட்டா அதனால சொன்னார், பன்னெடும் பிதூர் வர்க்கத்தார் பாட்டன்மார் பூமி செல்வம் யாவும் இன்னவன் பட்ட கடனுக்கு ஈடாக போகும் என்று சொன்னார். அந்த திசையில் அவன் இழப்பான். ஒன்று அதனால் சொன்ன அன்றே காரி சேய் மதியம் கூடி 6, 8, 12 நின்றே இருக்க ஜாதகருக்கு நிற்க மனையும் இல்லை, சென்றே இருக்க குடி நாசம் சேர்ந்தோறும் பார்த்தாய் நன்றாய் மரணம்தான் என்று உரைத்தார் வீமகவி என்று சொன்னார். அப்போ இந்த இரண்டாம் இடத்துல பாருங்க எவ்வளவு அருமையாக சொன்னார். ஒரு ஜாதகன் செல்வத்தை எந்த காலத்தில் இழப்பான், செல்வத்தை எந்த காலத்தில் சம்பாதிப்பான் என்பதற்காகத்தான் சொன்னோம். அதனால தான் அந்த பாட்டை நினச்சிக்கேன், வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுதாலும் விதிக்கு மேல் வாராது தங்கமே. நான் நீ எல்லாம் கரெக்டாக வரும். சரி, இதை பற்றி ரெண்டாம் இடத்தை பற்றி ஒரு 10 கருத்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி, உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தை பற்றி எப்படி இருக்கான்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒரு ஜாதகத்திலே குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்த அதிபதி நட்பு, ஆட்சி, உச்சம் பெற்று இருந்தாலும் அல்லது இந்த இரண்டாம் இடத்த அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் இவர்கள் வீட்டுக்குடைய இவர்களை சுபகிரகங்கள் பார்த்தாலும் லக்னாதிபதி நன்றாக பலவானராக இருப்பானாயின் கண்டிப்பாக இவன் தனவான். முதல் கருத்து ஆராய்ந்து பாருங்கள். என்னாச்சா? இரண்டாவது கருத்து சொல்கிறேன் கேளுங்க. இதே இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் வீட்டில் இரண்டாவது இடத்து அதிபதியை சொன்னார். சுக்கிர நாடியிலிருந்து எடுத்தோம். இதை
இரண்டாம் வீட்டில் இரண்டாம் இடத்து அதிபதி சொன்னார். இரண்டாம் வீட்டில் நட்பு பெற்ற கிரகம் இருந்தாலும் அல்லது ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தாலும் அல்லது உச்சம் பெற்ற கிரகம் இருந்தாலும் பாருங்க, இந்த இரண்டாம் இடத்து அதிபதி கேந்திரகோடி திரிகோணங்கள் இருந்தாலும் இவனும் தனவான். பாருங்க, இரண்டாம் இடத்தில் ஒரு நட்பு பெற்ற கிரகம் இருக்க வேண்டும் அல்லது இரண்டாம் இடத்திலே ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்க வேண்டும். உதாரணமாக மேச லக்கணம் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா ஆட்சி பெற்று தானே இருக்காரு, அதுதான். அடுத்தது உச்சம் பெற்ற கிரகம் இருக்கணும். கன்னியா லக்கணத்தை எடுத்துங்க, அதில் இரண்டாம் இடத்துல சனி இருக்காரு, அப்போ இரண்டாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறது. நட்பு, ஆட்சி, உச்சம் பெற்ற கிரகம் இருந்து இந்த இரண்டாம் இடத்து அதிபதி எங்க போயிருக்கணுங்க? கேந்திர திரிகோணங்களிலிருந்து லக்னாதிபதியும் பலப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவன் தனவான். எந்த காலகட்டத்திலும் அவனுக்கு தன குறைபாடு வராது. நிச்சயமாக அவன் பல பேரை ஆதரிப்பான். அடுத்தாப்புல இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரன் நீசம், அஸ்தமனம், பகை இல்லாமல் இருப்பாராயின், அதான் முக்கியங்க. சார் என் கேட்ட என் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தார் சார், எங்களுக்கு கடை மேலே கடை வரணும், அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஆக அவர் என்ன பண்ணியிருக்க? பகை இருக்கக்கூடாது, நீசம் இருக்கக்கூடாது, அஸ்தமனத்தை கூட பொறுத்து கொள்ளலாம், நீசம் இருக்கக்கூடாது, இன்னொன்று பகை இருக்கக்கூடாது. இருக்கின்ற கிரகம் பகை இல்லாமல் இருந்து இருப்பாரானால் அவன் வீட்டில் குடும்பத்திலே குதூகூலம் உண்டாகும், குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதே போல இரண்டாம் இடத்திலே புதன் நட்பு, ஆட்சி, உச்சம் பெற்று இருந்து ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை இருக்குமானால் மிக சிறப்பான பலன். அல்லது இந்த இரண்டாம் இடத்திலே சுக்கிரனும் புதன் இருந்துட்டாலும், சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் இரண்டாம் இடத்தை பார்த்து விட்டாலும் இவன் அந்த ஊரிலே பல பேரை ஆதரிப்பான், பல பேர்த்துக்கு தர்மம் செய்வான், பரோபகாரியாக இருப்பான். அடுத்தது, ஒரு ஜாதகத்திலே இரண்டாம் இடத்து அதிபதி 3லே இருக்கிறார். இன்னொரு சொல்றேன் கேளுங்க, இரண்டாம் இடத்து அதிபதி 2லே இருந்தால் அவன் கஞ்சன், காசு வச்சிருப்பான், கஞ்சன். அதுவும் சொல்ல போனா மேச லக்கணத்துக்கு உதாரணம் சொன்ன, இரண்டாம் இடத்துல யாரு? சுக்கிரன் ஆட்சி பெற்று தானே இருக்கிறான். அதே போல கன்னியா லக்கணத்தில் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்க, பேச்செல்லாம் அருமையாக பேசுவார், ஆனால் பையில் இருந்து 10 காசு எடுக்க மாட்டார். நிச்சயம் நீங்கள் யாராக இருந்தாலும் சோதிச்சு பாருங்க. அதனால தான் சொன்னாங்க, தானப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, தனம் என்ற இரண்டதனில் விரையன் நிற்க. அதாவது 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் சொல்றது, தானப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, தயவாக தனபதியும் தனத்தில் ஏற. தயவாக தனபதின்னு யாரு? 2குடையவன் 2லே இருக்க, தயவாக தனபதியும் தனத்தில் ஏற. கோணப்பா குமரனுக்கு தனம் இருந்தும் குவளையத்தில் செட்டியடா காசியினான். செட்டி என்பது இங்கே ஜாதி பேர் கிடையாது, சிக்கனமாக இருக்கிறவன் பேர், அதுக்கு தான் செட்டியார். செட்டியார் யாராவது இருந்து கேட்டுட்டு கோச்சிக்காதீங்க. செட்டியார் என்பதற்கு இங்கே சிக்கனமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் கோணப்பா குமரனுக்கு தனம் இருந்தும் குவளையத்தில் டீயட காசு ஈனான். அடுத்த வரிசை, தாமப்பா மக்கள் மானப்பா மக்கள் பெண்டிர் புஷ்டியாக மடிரொம்ப உண்ணாமல் பதனம் செய்வான். அதை பார்த்துட்டு சரி சரி 50 ரூபாய்க்கு சாப்பிடணும்னா ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுவிட்டு மீதி 40 ரூபாய் மிச்சம் போட்டு பையில் போட்டு வந்துடுவார். மீனப்பா போகிறவுடைய கடாச்சாரத்தில் விளம்பினே புளிப்பானின்னு சொல்லிட்டார் அந்த பாட்டில். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 2லே இருந்தால் அது சுக்கிரனுக்கு கண்டிப்பாக 100க்கு 100 பொருந்தும். நீ யாரையும் நிறைய சோதிச்சு பாருங்க. அடுத்தாப்புல 2ஆம் இடத்து அதிபதி 3லே இருக்கார்.
ஒரு ரவுண்டு விட்டு பாருங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே வந்து பொழுதுபோக்காக சிந்தித்து பாருங்கள். 2ஆம் இடத்ததிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு ஒரு ரவுண்டு விடுங்க, அல்லது என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு விடுங்க, என்ன திசைன்னு இருக்காரு, கரெக்டாக ஒத்து வரும். இப்போ 2ஆம் இடத்ததிபதி 3ல் இருக்கார். 3ஆம் இடம் என்ன ஸ்தானங்க? சகோதர ஸ்தானம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 3லே இருந்து 3ஆம் இடத்து அதிபதி பாருங்க, 2ஆம் இடத்து அதிபதி 3லே இருந்து 3ஆம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து விட்டால் இவன் சகோதரருக்கு தாராளமாக எல்லா உதவிகளையும் செய்வார். ஆனால் இவர் 3ல் இருந்து அந்த 3ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 கிட்ட போயிட்டார்னு வச்சுக்க, சகோதரன்கிட்ட எவ்வளோ பிடுங்கலாம், அவன்கிட்ட வம்பு வழக்கு கண்டிப்பாக இருக்கும், சகோதரன்கிட்ட ஒற்றுமையாக இருக்க மாட்டான். அதே அந்த 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்க, அப்போ தான் நீ என்ன பண்ண, 4ஆம் இடத்துல இருந்து எந்த நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும். எந்த நிலையில் இருக்காருன்னு பார்த்துட்டு அந்த 4ஆம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணத்தில் நல்ல நிலையில் இருந்தார், இவன் அக்கம் பக்கம் சுற்றத்தார் சொந்தக்காரங்க அத்தனை பேர்த்துக்கு இவன் உதவி செய்வனாக இருப்பான், அத்தனை பேரையும் ஆதரிப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்க, எல்லாத்துக்கிட்டும் பகை பண்ணிக்குவோம் குடும்பத்தில். என்னாச்சா? அடுத்தாப்புல 6ஆம் இடத்துல வச்சுக்க, 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னு வச்சுங்க, அதே 5ஆம் இடத்துக்கு அதே பலன் தான். 6க்குடையவர் 2க்கு வந்துட்டார். 6க்குடையவன் 2 விட்டால் பிறருடைய வருமானம் இவனுக்கு வந்து சேரும். லாட்ரி வாங்கினானா வெற்றி பெறுவான். இவன் வந்து 4 பேர் சாப்பிட சொன்னாலும் இவனை காசு கொடுக்க விட மாட்டாங்க, அவன் தான் காசு கொடுப்பான், வேற ஆள் தான். இதே 2ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டாருன்னு வச்சுக்க, இவன் தான் பை காசை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே 2ஆம் இடத்து அதிபதி 7க்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, அந்த 7க்குடைய ஒரு நல்ல நிலை இருந்தால் இவன் மனைவி மூலம் அனுகூலமான பலனை பெறுவார். அடுத்தாப்புல 2ஆம் இடத்து அதிபதி 8க்குடையவனை சேர்ந்தா இவன் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி, அதில் வம்பு வழக்கு சிக்கல் எல்லாம் வந்தே சேரும், அதில் சந்தேகமே கிடையாது. அதே போல் 2, 9, 2, 10, 2, 11 சேர்க்கை வந்து மிகப்பெரிய ராஜயோகம். சார் ஏற்றுக்கிட்டீங்க. அடுத்தாப்புல 12ஆம் இடம் எடுத்துக்கிறோம். இப்படி 2ஆம் இடத்தை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் சொல்லலாம், இருந்தாலும் நான் அடுத்த மாதம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இந்த 12ஆம் இடத்தை பாருங்க, 10ன் மேல் 2 பலனை கேளு, பரதேச உத்தியோகம், பணத்தால் சோர்வு, சத்தான பலபோகி சயனம் தியானம், தர்மமோடு கர்ம பலனும் சந்தோஷங்களும், மித்தான பலபொழியும் விவாதமோடு கத்தாக போகருடைய கடாச்சாத்தலே கரைந்திட்டேன் புலிப்பாணி நானேனார். இவை 12ஆம் இடத்திலிருந்து இனி என்னென்ன பலன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போடுங்க. அதாவது ஒரு காரகத்துவம் புலிப்பாணி சொன்னதை அப்படியே சொல்லிடுறான். 1, 10ஆம் இடத்திலிருந்து என்ன காரகத்துவம் பார்ப்போம். 1, பரதேச உத்தியோகம். அப்ப 12ஆம் இடத்ததிபதியினுடைய திசை நடக்குமானால் அல்லது புத்தி நடக்குமானால் இவன் வெளியூர் சென்று வேலை பார்ப்பான். வெளியூர் சென்று முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? இந்த 12ஆம் இடத்தை பற்றி அடுத்த மாதம் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான முறையில் அற்புதமான ஒரு கருத்துக்களை நம்ம ஐயா அவர்கள்